வணக்கம் மக்களே! நான் உங்க சர சல்மான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 31 கிலோ வெயிட்ல செஸ்ட் கிளாஸ் போடப் போறேன். ஃபர்ஸ்ட் டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் வந்து தம்பிள்ஸ்ல 31 கிலோ போடப் போறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 28 கிலோல நானு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, செஸ்ட்ல 15 கவுண்ட்ஸ் அது மாரி போடுவேன். இதுலயும் 36 கிலோல நான் வந்து 15 கவுண்ட்ஸ் போடப் போறேன். நானு 31 கிலோ மேல வெயிட் போட்டது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போட்டுருக்கிறேன். ஆனா அது வந்து பிளேட்ல ஃபுல் ராடுல பிளேட் வச்சு அதிகபட்சம் ஒரு 32 கிலோ, 33 கிலோ நான் போட்டுருக்கிறேன். ஆனா அது வந்து ஈஸியா போட்டுறலாம். ஏன்னா ராடு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஆள் இருப்பாங்க. அது மாரி போட்டுக்கலாம். ஆனா இதில அப்படி கிடையாது. இப்போ நம்ப பார்த்தீங்கன்னா, தம்பிள்ஸ்லயும் 35 கிலோ இப்போ 31 கிலோ போட்டு முடிச்சுட்டு, திருப்பியும் 35 கிலோ வெயிட்ட நான் எடுக்கப் போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நானு ட்ராப்ல போட்டேன் 35 கிலோ. ட்ராப் வந்து ஈஸியா போட்டுறலாம். ஏன்னா வெயிட் அதிகமா இருந்தா கூட நம்ம ட்ராப் யூஸ் பண்ணலாம். அதே வெயிட் வந்து நம்ம செஸ்ட்ல போடணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதையும் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணிட்டு கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 8 கவுண்ட்ஸ் அது மாரி போட்டுருக்கிறேன். இப்ப நார்மலா வந்து இந்த மாரி டம்பிள்ஸ் வச்சு போறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நேச்சுரல் ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்றது. நம்ம ஸ்டேஜ்ல ஏற போறதில்ல. இருந்தாலுமே நம்மளோட உடம்ப ஹெல்த்தியா பார்த்துக்கணும். அதுக்கோசமே இந்த வெயிட்ட நம்ம இன்கிரீஸ் பண்ணா இதுக்கு மேல வெயிட் கேட்டனா ஜிம் ஓனர் வந்து டம்பிள்ஸ் வச்சு அடிப்பாரு. இது மாரி நேச்சுரல் ஃபிட்னஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.